நேரில் ஆஜரான நிகிதா. நான் முழுக்க சட்டத்தை நம்பி நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா சட்டங்கிறது தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, தப்பே செய்யாதவங்களை காப்பாத்துறதுக்கும் சட்டம் இருக்கு. ஸோ அதை நம்பிதான் நான் வந்திருக்கேன். என்னை சுத்தி எந்த பொலிட்டிக்கல் கிரௌடும் இல்ல, என்னை சுத்தி எந்த ஒரு அட்வொகேட் கிரௌடும் இல்ல, நான் தனியா தான் வந்திருக்கேன். புகாரை வாபஸ் பெறுவதாக நிகிதா நீதிபதியிடம் கூறியது என்ன? மடபுரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி இளைஞர் அஜித் குமார் கொலை வழக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி தொடங்கி தற்போது வரை அதன் பரபரப்பு ஓயவில்லை. தனிப்படை காவல்துறையினர் அங்கிருக்கக்கூடிய கோவில் கோசாலையில் வைத்து இளைஞரை கடுமையாக தாக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டன. அவரை கடுமையாக தாக்கி விசாரித்ததாக தனிப்படையை சேர்ந்ததாக கூறப்படும் 6 காவலர்கள் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்த கூடுதல் மனுவில் மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முக சுந்தரம், திருபுவனம் காவல் ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர், தலைமை காவலர் உட்பட 4 பேர் மீதும் இது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து சிபிஐ தரப்பில் மேலும் ஒரு மனுவாக நகை மாயமானதாக புகார் அளித்த நிகிதாவிடம் விசாரிக்க வேண்டும் என மனு அளிக்க அது தொடர்பான வழக்கில் இன்றைய தினம் நிகிதா நேரில் ஆஜர்